பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். டாக்டர் எங்க? இவங்க ஏன் டாக்டரை கேக்குறாங்க? எந்த டாக்டர்னு தெரியலையே. ஆமா, டாக்டர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? Excuse me, sir. Yeah, please come in. Yeah. Thank you. Sir, எப்படி இருக்கீங்க? Fine, fine. Please be seated. Thank you. First of all, ரொம்ப thanks டாக்டர். அக்யூஸ்டா இருந்தாலும் அவனை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு. உண்மையை சொல்லணும்னா டாக்டர்ஸ் எப்பவுமே பேஷண்டா தான் பார்ப்போம். அவன் அக்யூஸ்டா, அரசியல்வாதியா இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில உள்ளவனுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுதான் ஃபார்மாலிட்டிஸும். என்ன நீங்க வாசுகி ஃப்ரெண்டுங்கிறதுனால சுப்ரீம் ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டீங்க. அதையும் மீறி நான் அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னால வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்புறம் வினய் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி வினய பார்த்தது. இப்பவும் யுஎஸ்ல தான் இருக்கானா? இல்ல, இப்ப சென்னையில தான் இருக்கான். நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வாசுகி கூட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கங்க, இந்த யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு ராத்திரி பகலா தூங்க கூட நேரம் இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கேன். பாக்கலாம், கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். வாசுகி கூட கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா. அப்புறம் அந்த அக்யூஸ்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? டோன்ட் வரி, அவன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். ஆனா ரொம்ப நம்பிக்கையானவங்களை மட்டும் வச்சு அவனை பாத்துக்கோங்க. தேவையில்லாத யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நான் பண்ண மிஸ்டேக்கால நடந்த விஷயம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட என்னோட வேலைக்கே ஒல வச்சிரும். ஓ சரி, ஓகே. ஒன் செகண்ட். ஹலோ மித்ரா. என் கேபினுக்கு மாமா. ஓகே டாக்டர். போனா மாட்டிக்குவோமே, இப்ப என்ன செய்யறது? ஐயோ ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? Excuse me, doctor. Yeah, please come in. She is Mitra. இவங்க இன்ஸ்பெக்டர் அகல்யா, நம்ம வாசுகியோட ஃப்ரெண்டு. இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் 104 ரூம்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தான் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்கம்மா. அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துக்கணும். அனாவசியமா யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். என்னம்மா, உங்க டாக்டர் சொன்ன மாதிரி கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். விளையாட்டா இருந்துடக்கூடாது என்ன? நான் அப்பப்ப வந்து செக் பண்ணுவேன். ஓகே மேம். ஓகே ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. கடவுளே, சோதனை மேல சோதனையா இருக்கே. இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க கண்ணுல படாம நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். மித்ரா, என்னம்மா, என்ன தீவிர யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல டாக்டர். அது என்னம்மா, வழக்கத்துக்கு மாறா மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க? அது ஒன்னும் இல்ல டாக்டர், ஒரு மாதிரி இருமலா இருக்கு, அதான். ஓ, you may go. மித்ரா மேடம். வாங்க ரம்யா. வினய் சார். வினய் சாருக்கு என்ன? வினய் சார் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு.
நீங்க வேற என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் செம்ம கடுப்புல இருக்கேன். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். யாரு? நீங்க மித்ரா தானேம்மா? ஆமாங்க. நீங்க? நான் ஒரு சாதாரண தூதுவன்மா. என்னது புரியல? உங்களுக்கு புரியாதது உலகத்துல நிறைய விஷயம் இருக்குமா. ஒரு மனிதன் தேவ நிலையை அடைய வேண்டுமெனில் மன்னிப்பு அவனிடம் இருக்க வேண்டும். இத நான் சொல்லலாமா, கீதை சொல்லுது. சரி சார், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம் கொஞ்சம் எப்படி வாங்க. ஒரு ஆன்மா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடும் போது நாம அதை கண்டுக்காம இருக்கிறது பெரிய பாவமா. அந்த பாவம் நமக்கு வேண்டாம். ஒருத்தவங்க கிட்ட வந்து அட்வைஸ் கேட்காதவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அதை விட பெரிய பாவம். வேங்க போன. உங்க வேலைதானா இது? அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? சிஸ்டர், உங்களுக்கு வேலை எதுவுமே இல்லையா? இருக்கே. அப்ப தாராளமா போய் பார்க்கலாமே. இங்க ரெண்டு பேரும் பர்சனலா பேசிட்டு இருக்குதா? இப்படி நின்னு ஒட்டு கேக்குறது தப்பு இல்லையா? சாரி சார். ப்ளீஸ் போங்க. சார், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? சாரி சொன்னா அக்செப்ட் பண்ணும், அடம் பண்ண கூடாது. ஓகே? சாரிய எப்பவாவது சொன்னாதான் மரியாதை. குட் மார்னிங் மாதிரி தினம் தினம் சொன்னா பின்ன என்ன பண்றது? இப்போ உன்னால மன்னிக்க முடியுமா முடியாதா? அத மட்டும் சொல்லு. முடியாது சார். இது முதல் தடவைனா பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க பண்ணது எனக்கு இன்னும் கடுப்பாதான் இருக்கு. என்னைக்கு? அதான் போபியாவை சரி பண்றேன்னு கோமாளித்தனம் பண்ணீங்கல்ல. மித்ரா, அதான் அப்பவே முடிஞ்சு போச்சே. நான் அப்பவே உன்கிட்ட சாரி கேட்டேன். நீ அப்பவே என்ன மன்னிச்சிட்டியே. நான் தான் சொன்னேன்ல, சாரி சொல்லிட்டா உடனே நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடாது. மித்ரா, இது ரொம்ப தப்பு. நான் எவ்வளவு ஹானஸ்டா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ என்ன ஹானஸ்டா மன்னிக்காம இருந்திருக்கல்ல. ச்சே, யூ ஆர் a bad girl. ஹலோ. நீங்க பண்றது சரியானது இல்லம்மா. ஹலோ, யார் நீங்க? உங்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்ப எதுக்கு சார் இவங்கெல்லாம் எனக்கு கால் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க? நீ என் கால் அட்டெண்ட் பண்ணல, அதனாலதான் எனக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உனக்கு கால் பண்ண சொன்னேன். அவ்வளவுதான். ஓ, இவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஏய், எஸ் ஆஃப் கோர்ஸ். சரி, நான் எங்க விட்டேன்? நான் தான் சொன்னேனே நீ ஹானஸ்டா இல்லன்னு. தேவையில்லாம ஹானஸ்ட் அது இதுன்னு பேசாதீங்க சார். இங்க பாரு மித்ரா, நீ தான் என்ன பேச வைக்கிற. ஆமா, மன்னிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சரி, மன்னிச்சிட்டேன், கிளம்புங்க. அது எப்படி? இங்க பாரு, சிரிச்சுக்கிட்டு மன்னிச்சிட்டேன் சார் அப்படின்னு அழகா சொல்லு, நான் கிளம்பிடுறேன். சார், ஏன் இப்படி படுத்துறீங்க சார்? இந்த ஹாஸ்பிடல்ல கோவமா இருக்கிறதுக்கு கூட எனக்கு சுதந்திரமே இல்ல. இங்க பாரு மித்ரா, நான் அதுக்கு தான் சொல்றேன், நீ என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு. நீ தான் கேட்க மாட்டேன்ற தெரியுமா? இங்க பாரு மித்துமா, உனக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. ஏன் தேவையில்லாம நம்ம 2 பேரோட டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஜஸ்ட் சிம்பிள், ஒரே ஒரு சாரி, மன்னிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். சார், அதெல்லாம் அப்படி உடனே என்னால மன்னிக்க முடியாது. கொஞ்சம் டைம் ஆகும். போன் அட்டெண்ட் பண்ணு. மித்ரா, ஸ்பீக்கர் பேசு. ஹலோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பைபிள்ல ஃபேமஸான ஒரு கோட் இருக்குமா, மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்லவே முடியாது. இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேனாமா, நீங்க வந்து ஒருத்தர். ஹலோ, சரியான ராங் டைமிங்கா? நீ எல்லாத்துலயுமே லேட்டு தான். வையா போன. ஏய், நீ இப்ப சிரிச்சல? நான் ஒண்ணு சிரிக்கா. போய் சொல்லாத, நான் தான் பார்த்தனே நீ சிரிச்சியே. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல, நீ சிரிச்சியே. மித்து, நீ இந்த மாதிரிலாம் கோச்சுக்காத. அப்புறம் என்னால எப்பவுமே சொர்க்கம் போகவே முடியாது தெரியுமா? சார், ரம்கி. வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் நான் சொன்ன கேரளா மேரேஜ் புரோக்கர்ஸ். வணக்கம். உட்காருங்க. மணிக்குட்டன், இவர் ஜோசப், இவர் பேர் ஷாஜி. வணக்கம் சார். கோயம்புத்தூர் சைடுல இவங்க எல்லாம் நல்ல ஃபேமஸ்.
இவங்க புண்ணியத்துல தான் பணக்கார வீட்ல இருக்கிற 50 தாண்டின ஆசாமிகளுக்கெல்லாம் நல்ல அழகான பொண்ணுங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. ரொம்ப கைராசியான ஆளுங்க. நான் மட்டும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 15 கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கு. அதே போல இவங்களும் 10க்கு குறையாம பொண்ணு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கூட சொட போகல, சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஏற்கனவே நீங்க பண்ணி வச்ச கல்யாணத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தர்மா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? சார், எங்களுக்கு எல்லா சமாச்சாரத்தையும் டீட்டெயிலாவே சொல்லிடுச்சு. மாப்பிள்ளை பையன் இன்னும் ஒரு 6 மாசம் இல்ல 8 மாசம் தான் பொழைச்சிருக்குன்னு சொல்லுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு ஓகேனா இன்னும் 2 வீக்ஸ்ல பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க எதிரில நிறுத்துவோம். வர்ற எல்லாரும் ஆரம்பத்துல உங்களை மாதிரி பாசிட்டிவா தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் போன் அடிச்சா போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. மதராஸ் புரோக்கர் மாதிரி நாங்க கிடையாது சார். சொன்ன மாதிரி முடிச்சு கொடுப்போம். நீங்க கோயம்புத்தூர்காரங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனை மாதிரி கேரளாவுல கிடையாது சார். இங்கேயும் கேரளாவுல உள்ள மாதிரி ஏழை குடும்பத்துல நிறைய பொண்ணுங்க உண்டு சார். அவங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதிக்கும். ஆனா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது. ஆனா கேரளாவுல அப்படி இல்ல. பொண்ணு அழகா வனப்பா இருக்கும். அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளவுதான் சார விஷயம். நீங்க சொல்றது ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க நோக்கம் வெறும் சொத்து பணம் அவ்வளவுதானே. அது இன்னொரு இடத்துல கிடைச்சா அங்க போயிட மாட்டாங்க? அதுக்கு சான்ஸே இல்ல சார். அவங்க நோக்கம் பணம் சொத்து தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட சென்டிமெண்ட் ஜாஸ்தி. ஃபேமிலில அப்பா அம்மா தம்பி தங்கைங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வசதியை வாழ வைக்க இவங்க வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு ஹாப்பி. லைஃப் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அந்த ஃபேமிலி டெவலப்மெண்ட் இருக்காது. அதனாலதான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் துபாய் போய் சம்பாரிச்சு பணக்கார ஆனா அந்த ஊர்ல மத்தவங்களுக்கும் துபாய் போகணும்னு ஆசை வரும்ல. அதே மாதிரிதான் ஒரு பெண்ணை பணக்காரனுக்கு கட்டி கொடுத்து வீடு தோட்டம்னு ஃபேமிலியை பார்த்து மத்தவங்களுக்கும் அந்த ஆசை வரும். அங்கனில் நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு ஈஸியா கிட்டும். ஓகே, அப்போ நீங்க எவ்வளவு சீக்கிரம் பொண்ணு பார்த்து கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தர்மா கிட்ட பேசிருங்க, அதை நான் பண்ணி கொடுத்துறேன். எங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான் சார். சீக்ரெட் மேரேஜுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. ப்ராப்பரா இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி 4 பேருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் கல்யாணம் பண்ண கேட்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிரணும். இது மட்டும் தான் அவங்களோட கண்டிஷன். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நீங்களே கேட்கலனாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன். கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கே ரெஜிஸ்டரை வர வச்சு அங்கேயே முடிச்சிடலாம். எனக்கு நீங்க 2 வீக்ஸ் டைம் கேட்கறது தான் அதிகமா தெரியுது. அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராம்கி, இவங்க ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படி கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 வீக்ல பொண்ணு கிடைச்சிடும். சரி, அப்ப நீங்க புறப்படலாம். இப்பவே நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பொண்ணு பார்த்த உடனே ஒரு போட்டோ அனுப்பி வைங்க. சரி, கிளம்புங்க. முடிஞ்சா பொண்ணை நேர்ல கூட்டிட்டு வாங்க, நாங்களும் பாத்துக்கிறோம். ஏண்டா இதெல்லாம் செட் ஆகுமாடா? கண்டிப்பா செட் ஆகும், நீ கவலைப்படாம இரு. குட் மார்னிங்க்கா. இதுதான் குட் மார்னிங் சொல்ற நேரமா? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? எல்லாரும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய பாதி முடிச்சிட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்பதான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட வர. ஏன்டா இப்படி இருக்க? அக்கா, நான் சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? குளிக்கிறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், குளிக்கிறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன். அதானே பண்ணிட்டு இருக்கேன்.
எனக்கும் மற்றவங்க மாதிரி இங்கே ஏதாவது வேலை இருந்ததுன்னா நானும் காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக அந்த வேலைக்கு கிளம்பலாம். உனக்குன்னு ஒரு வேலைய நீதான் ரெடி பண்ணிக்கணும். வேலை இல்லைன்னா அப்படியே இருந்துருவியா? ஓ மேலேயே உனக்கு அக்கறை இல்ல, உன் கூட இருக்கிறவங்க மேலேயும் உனக்கு அக்கறை இல்ல. அக்கா, என்னமோ நான் வேலையில் அதை வெட்டி பை மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ லீவில் வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ இங்க எதுக்குடா வந்த? நான் உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்? வந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற சொல்லு. வினய் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கானேன்னு உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? இல்ல நீ அவனை சரி பண்றதுக்காக ஏதாவது முயற்சி தான் பண்ணிருக்கியா? ஏக்கா, நான் என்ன டாக்டரா வினைய சரி பண்றதுக்கு? வீட்டில் இருக்கிற ஒரு டாக்டரையும் பொண்ணு தேட வரட்டி விட்டுட்ட. டேய், நீ வாய மூடு. வினய் மேல உண்மையான அன்பு இருந்தா, நீ கும்பிடுற சாமி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, என் வினைய காப்பாத்துன்னு நீ பிரார்த்தனை பண்ணணும். நீ என்னைக்காவது ஒரு நாள் வினைக்காக கோயிலுக்கு போயிருக்கியா? சாமி கிட்ட வேண்டியிருக்கியா? சொல்லு. அத விட்டுட்டு வினய் மாதிரியே நீயும் நம்பிக்கை இல்லாம அவன் கூட சேர்ந்து லூட்டி அடிச்சிட்டு இருக்க. அக்கா, சிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போ நான் கோயிலுக்கு போய் சாமி வினையை காப்பாத்து, சாமி வினையை காப்பாத்துன்னா இருக்கா? வேண்டிக்கிட்ட சாமி வினையை காப்பாத்திடுவரா? அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எது கட்டி வச்சிருக்காங்க? யூ ஆர் டாக்கிங் சோ ஃபன்னி, யூ நோ. டேய், ரொம்ப பேசாத. இந்த நக்கல் எல்லாம் வினையோட வச்சுக்க. என்கிட்ட வாய் துடுக்க பேசுனேன்னு வச்சுக்கோயேன், சாம்பார்ல விஷத்தை கலந்துட்டு போயிட்டே இருக்க. அப்ப கூட சாம்பார் தானா? ஏன் ஒரு கறிக்குழம்புல விஷத்தை வச்சா குறைஞ்சா போயிருவ? கடைசியா ருசியா சாப்பிட்டு செத்து போவன்ல. வாய மூடுறா. நேத்து நைட்டு டின்னர் சாப்பிடும்போது நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். நீ வினய்க்கு கல்யாணம் நடக்காதுன்னு லாயர் கிட்ட சவால் விடுற. வினய் மேல உனக்கு உண்மையாவே அக்கறை இருந்திருந்தா அப்படி பேசுவியா? வினய்க்கு கல்யாணம் நடந்தா அவன் உயிர் பழைச்சிருவான்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அது தெரிஞ்சும் நீ வினய்க்கு கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விடுற. அப்ப உனக்கு வினய் மேல அக்கறை இல்ல தானே? யார் அக்கறை இல்லைன்னு சொன்னா? எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்ககிட்ட நான் பேசினேன்க்கா. ஏன்டா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா குறைஞ்சா போயிருவேன்னு. அவன் சொல்ற காரணமும் கரெக்டா தானே இருக்கு. என்னடா கரெக்டா இருக்கு? என் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல? இப்ப ஏன் அழுற? ஏன் அழுற? அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. அழாதங்கிறேன்ல. நீ அழுத அப்புறம் எனக்கு கூட அழுகு வரும். நான் அழுத ரொம்ப அசிங்கமா இருக்கும். இப்ப என்ன வினய் கல்யாணம் எடுக்கணும், அதுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதானே? நான் இருக்கேன் உனக்கு, போதுமா? நீ விவரம் புரியாம தான் பேசினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் நடக்காது அது இதுன்னா பேசக்கூடாது, புரியுதா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக வினய் பல வேலைகளை பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நாளா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. இனிமே அப்படியெல்லாம் இருக்க கூடாது. நீ அவன் கூடயே இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நீ எனக்கு சொல்லணும். இனிமே இதுதான் உனக்கு வேலை, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன்க்கா. இனிமே அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் நான் பாத்துக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதையும் நான் பாத்துக்கிறேன், போதுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி சரி, நீ போய் உட்காரு, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். அதே சாம்பாரா? போடா. யோ மாம்சே, வாயா ஒரு கேம் போடலாம். மூடு இல்ல. அட வாயா வாயா உட்காரியா, கேம் போடலாம். வேணாம் மாப்ள, என் மூடே சரியில்லை. யோ என்னையாச்சு இப்போ உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதான் சொன்னேனே மூடு இல்லன்னு. என்ன உன் கம்பெனில லீவ்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே திரும்பி வான்னு சொல்லிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்ள. யோ பின்ன என்னதான் பிரச்சனை உனக்கு? யோ மாம்சு, யாரையாவது லவ் பண்றியா என்ன? அட வாய் கழுவு மாப்ள, சும்மா லவ் கிவன். அதுவும் எனக்கு. நான் மூட் ஆஃப் ஆனதுக்கான காரணமே உன்னை பத்தி யோசிச்சதாலதான். யோ மாம்சு, உனக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒத்து வராதுன்னு. சும்மா காமெடி பண்ணாத. என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அட நீ வேற மாப்ள. இப்போ உங்க அம்மா என்னை கூப்பிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டா. சரி, வினைக்காக கோயிலுக்கு போனியா? வினைக்காக வேண்டிக்கிட்டியா? உனக்கு வினைய மேல அக்கறையே இல்ல, ஒரே அழுக. நேற்று நைட்டு அந்த லாயரை கலாய்ச்சி அனுப்பிச்சோம்ல, அதோட எஃபெக்ட் தான். ஃபேமிலி மொத்தம் அப்செட். என்னமோ நீ கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ற மாதிரியும் நீ பண்ற பிளானுக்கு நான் உதவுற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. விடு மாம்சு, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? சொல்லு பார்க்கலாம். அதுல மாப்ள, ஒரு நிமிஷம் இவங்க செய்யறத நினைச்சா லூஸ்தனமா இல்ல? இப்போ இவங்க ஒரு பொண்ணை பார்த்து
கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்த நீ ட்ரை பண்ணி அதுக்கு நான் உதவி பண்ணா ஓகே. இன்னும் பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ என்னமோ கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ற மாதிரியோ அதுக்கு நான் உதவி பண்ற மாதிரியோ லூஸ் தனமே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மாப்ள, என் அக்கா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இல்ல, நீ ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கூடாது? மாம்சு, அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு முதல்ல பொண்ணு கிடைக்கணும்ல. அப்ப பொண்ணே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, பின்ன என்ன மாப்ள, உனக்கு என்ன குறைச்சலு? சும்மா ஹிந்தி பட ஹீரோ கணக்கா ஜம்முன்னு இருக்க, உனக்கே பொண்ணு கிடைக்காம அப்படின்னு பொண்ணுங்க கியூல நிக்க மாட்டாங்க. இப்போ வயசு என்ன ஆகுது உனக்கு? என்ன, ஒரு உன்னை விட ஒரு 5 வயசு ஜாஸ்தி. என்ன சரி விடு, ஒரு 10 வயசு. அதுவும் முக்கியம், உன்னை பத்தி பேசுப்பா. சரி, என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. இப்போ நீ பாக்குறதுக்கு ஆள் நல்லா தானே இருக்க, நல்ல வேலையில இருக்க, நிறைய சொத்து பத்து இருக்கு. ஆமா, உனக்கே இன்னும் கல்யாணமே ஆகல மாம்சு. அது வந்து நான் தான் சொல்றேன், என்ன பத்தி பேசாத உன்னை பத்தி பேசுன்னு. சும்மா நோண்டி நோண்டி என்ன பத்தியே கேட்டிருக்க. இரு, உனக்கே பொண்ணு கிடைக்காத போது இவ்வளவு அவசரமா எனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? அதுக்குதான் ஓகே சொல்லி வச்சிருக்கேன். எப்படி? ஓ, இதுதான் உன் பிளான்? அதேதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், மித்து மித்து மித்து, கம் கம் கம்.